நவம்பர் 21 மிடில் கிளாஸ் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்கிற்கு வருகை தந்த படக்குழுவினர் ரசிகர்களை சந்தித்து உரையாடினர். தொடர்ந்து நடிகர்கள் விஜயகாந்த், அஜித் குரலில் மிமிக்ரி செய்த அசத்திய குழுவினர் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ரூபாய் 4 லட்சம் காசோலையை மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய நபருக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை வழங்கி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் புகார்தாரருக்கு வழக்கில் கொடுக்கப்பட வேண்டிய 4 லட்சம் ரூபாயையும் இழப்பீடாக 2 மாதத்திற்குள் வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் மேலும் 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தீர்ப்பில் நீதிபதி பாரதி உத்தரவிட்டார். திருவாரூர் அருகே 5 வயது சிறுவனின் ஆடையை கலைத்து பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட 3 இளஞ்சிறார்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரில் திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 3 இளஞ்சிறார்களை விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து தஞ்சாவூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், நன்னிலம், மன்னார்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்களை பயிர் காப்பீட்டு செய்வதற்கான தேதியை நவம்பர் 30 வரை நீட்டிக்க விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இணையதளம் கோளாறு உள்ளிட்ட காரணங்களால் பரிதபிக்கும் விவசாயிகள் தங்களுக்கு பயிர் காப்பீட்டு தேதியை தமிழக அரசு நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் கற்களால் தாக்கியும் கத்தியால் வெட்டியும் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 சிறார்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான 9 பேரில் 3 சிறார் என்றும் கூறப்படும் நிலையில் 3 பேரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் 6 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேய்ச்சலில் இருந்த காளை மாடு நாட்டு வெடிகுண்டு வெடித்து வாய் சிதறி படுகாயம் அடைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட காளை மாடு எருதுவிடும் விழாவில் களமிறக்கப்பட்டு பரிசுகளை வென்று வந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா, எம் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் செம்பனார் கோயில் வட்டாரத்திற்குட்பட்ட திருக்கடையூர், தில்லையாடி ஆகிய ஊராட்சிகளுக்கு தூய்மை பணிகளுக்காக தலா ரூபாய் 2,52,000 மதிப்பில் மின்கல வாகனங்கள் துவங்கி வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மாப்படுகை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரியில் சாராயம் கடத்தி வந்த காரைக்காலை சேர்ந்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த மதுவிலக்கு போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 500 சாராய பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட சுரேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி 4 பாயிண்டர் தனியார் நட்சத்திர விடுதியில் வருகின்ற கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு 400 கிலோ கேக் தயாரிப்பதற்காக 30 கிலோ மூலக்கூறு பொருட்களை மதுபானத்தில் பதப்படுத்தி தயாரிக்கும் பணி துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் தனியார் நட்சத்திர விடுதியின் மேலாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மூலக்கூறு பொருள் தயாரிக்கும் பணியை துவங்கி வைத்தார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்த முதியவரை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் குறித்த நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவிய கோவை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை சேவை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் 185 கிலோமீட்டர் தொலைவை 2.5 மணி நேரத்தில் கடந்து அந்த முதியவர் குறித்த நேரத்தில் அரவிந்த் கண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சைக்கு பிறகு அவர் மேல் சிகிச்சைக்காக கோவில்பாளையம் குமரன் மருத்துவமனைக்கு அழைத்து செய்யப்பட்டார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.